ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா, அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கார்த்திக் சுப்புராஜ் பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யாவை வச்சு ரெட்ரோ திரைப்படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு. இந்த படமும் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குங்க. இந்த படத்துக்கு ரசிகர்கள் கிட்ட எக்கச்சக்கமான ஹைப் இருந்துகிட்டே தான் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் 90s காதல் கதை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்ப ரெட்ரோ படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்லாம் ஆல்ரெடி கார்த்திக் சுப்புராஜ் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு கதை சொல்லி இருக்கிறதாவும், ரஜினிகாந்தும் இந்த கதைக்கு பச்சை கொடி காட்டிட்டாரு அப்படின்ற மாதிரியும் கார்த்திக் சுப்புராஜ் அந்த பேட்டியில சொல்லி இருந்தாரு. அவர் இதை சொன்னதுல இருந்தே ரஜினி ரசிகர்கள் உற்சாகத்துல இருக்காங்க. ஏன் இருக்க மாட்டாங்க? பேட்டை அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கார்த்திக் சுப்புராஜ் கொடுத்திருக்காரு. ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னா அது பேட்டை தான் அப்படின்ட்டு ரஜினி ரசிகர்கள் இப்போ வரைக்கும் மார்த்தட்டிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் கார்த்திக் சுப்புராஜ் தாங்க. பேட்டை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. இப்போ மறுபடியும் ரஜினிகாந்த் கூட கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த படம் ஒரு பேட்டை படத்துடைய 2ஆம் பாகமா இருக்குமா அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் போயிட்டு இருக்குங்க. ஆனா பேட்டை படத்துடைய 2ஆம் பாகத்துக்கு சான்ஸ் இல்லைங்க. இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா பேட்டை படத்துல இருந்து செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்காம எந்த ஒரு லீடுமே கிடையாது. அதனால எப்படி பேட்டை படத்துடைய செகண்ட் பார்ட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கதை ஒரு ஃப்ரெஷ்ஷான கதையா இருந்திருக்கும். அதனாலதான் சூப்பர் ஸ்டார் உடனே ஓகே சொல்லி இருக்காரு. இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 படப்பிடிப்புல பிஸியா இருந்துட்டு இருக்காருங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். கார்த்திக் சுப்புராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணி மறுபடியும் இணைவாங்களான்றத.